ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் தம் பிரியாணிக்கு காளான், புதினா, மல்லி, பட்டை வகைகள், இஞ்சி பூண்டு விழுது, அரிசி, தக்காளி, எண்ணெய், நெய், வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சள் பொடி. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஒரு 50 ml கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் 2 பட்டை 3 துண்டு, ஏலக்காய் 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 பிரிஞ்சி இலை, 2 மராட்டி மொக்கு நான் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 3 வெங்காயம், 4 பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. நான் ஒரு 5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறுங்க. அப்பப்போ அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் மசாலா வகைகள் சேர்க்கலாம். மசாலா என்னென்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இது 4 நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயிலையே சேர்த்தோன்னா பிரியாணி அந்த மிளகாத்தூள் எண்ணெயிலே சேர்த்து வதக்கும் போது நல்லா ரெட் கலரில் பிரியாணி கலர் கொடுக்கும். நீங்கள் வேறு எந்த கலரும் ஆட் பண்ண தேவையில்லை. எண்ணெயிலையே மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய தக்காளியை 4 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் அடிக்கடி கிண்டி விடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சதும் தயிர் 50 ml தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா பேஸ்ட்டாக தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பேஸ்ட்டாக குழஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லித்தழை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. புதினா மல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காளான் சேர்த்துக்கலாம்.
காளான் சேர்த்து நல்லா வதக்குங்க. காளான் நல்லா வதங்கி வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காளான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். துளசி அரிசி நான் எடுத்திருக்கேன். துளசி அரிசி எடுத்தால் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கலாம். நம்ம காளான் சேர்த்துருக்கிறதுனால காளான் நல்லா வதங்கும்போது காளான்லேருந்தே தண்ணி விடும். அப்போ தண்ணி வந்து நம்ம மொத்தமாக அளந்துட்டு 1 கப்புக்கு 2 கப்பு ரேஷியோவில் அளந்து எடுத்துக்கிட்டு அதிலேருந்து ஒரு 1/2 கப்பு குறைச்சிக்கணும். ஏன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும், நம்மளும் தண்ணி கரெக்டாக விட்டோம்னா பிரியாணி குழஞ்சிரும். நான் மொத்தமாக ஒரு 1/2 கப்பு குறைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். துளசி அரிசி யூஸ் பண்ணலாம், பாசுமதி அரிசி யூஸ் பண்ணலாம், சீரக சம்பா யூஸ் பண்ணலாம், நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசியும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி துளசி அரிசி எடுத்திருக்கேன். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. அரிசி நல்லா வெந்து வரணும். இடையில அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கோங்க. அரிசியும் தண்ணியும் சமமாக வர அளவுக்கு வேகணும். அரிசியும் தண்ணியும் சமமாக வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு தம் போட்டுடலாம். வீட்டில் தேவையில்லாத யூஸ் பண்ணாத தோசைக்கல், நீங்கள் ரொம்ப நாளாக பழைய தோசைக்கல்னு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்கள்ல, அந்த தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சு ஒரு தட்டு போட்டு நான் மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். வெயிட்டு நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற எது வேணாலும் வைக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். வெயிட்டான பொருள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். நான் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி எடுத்து மேலே வச்சுருக்கேன். நல்லா ஒரு வச்சு தம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை எதுவுமே பண்ணாதீங்க. 10 நிமிஷம் நல்லா சிம்லையே வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை வந்து எடுக்கும்போது சைட்லேருந்து எடுங்க. ஸ்ட்ரைட்டாக நடுவிலேருந்து எடுக்காதீங்க. சைட்லேருந்து எடுத்து என்னங்க சாப்பாடு உடையாமல் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஷ்ரூம் பிரியாணி தம் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்துட்டோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.